திருச்சிற்றம்பலம். இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் திரு ஞானசம்பந்த சுவாமிகளின் தேவார பதிகம் பெற்று காவிரியின் தென்கரை தலங்களுள் ஒன்றாக விளங்கும் அருள்தரும் தேனார் மொழியால் உடனாய கொழுந்தீசர் அருள் புரியும் திருக்கோட்டூர் திருத்தலம். மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் 16 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. மன்னார்குடி திருத்துறைப்பூண்டியிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. பஞ்சமூர்த்திகளின் சுதை சிற்பங்கள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கும் நுழைவாயிலுக்கு இடதுபுறம் கோயிலுக்கான திருக்குளம் அமைந்துள்ளது. நுழைவாயில் கடந்ததும் கொடிமரம் பலிபீடம் நந்திக்கு அடுத்து ராசகோபுரம் அமைந்துள்ளது. கொழுந்தீசர் அருளும் கருவறையின் முகப்பு. முதலில் 2ஆம் திருச்சுற்றில் இருக்கும் தெய்வங்களை தரிசித்துவிட்டு வந்து சிவபெருமானை காண்போம் வாருங்கள். தேவலோக கன்னியான ரம்பை இத்தலத்தில் இடதுகால் ஊன்றி வலதுகால் மடித்து உள்ளங்காலில் இடது கையை வைத்து வலது கையை தலைமேல் வைத்தபடி தீயிடை நின்று தவம் செய்து ஈசனின் திருவருள் பெற்றாள் என்று தலபுராணம் சொல்கிறது. அதை நினைவூட்டும் விதமாகவே இத்தலத்தில் ரம்பை தலைமேல் கை வைத்தபடி இருக்கும் சிற்பம் படிக்கப்பட்டுள்ளது. முருகன் தன்னிரு தேவியோடு ஒருமுகத்தோடு அருளும் காட்சி. சிவபெருமான் மேற்கு நோக்கி அருளும் இத்தலத்தில் அதிசயமாக அன்னையின் சன்னதி சிவனுக்கு வலதுபுறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. அன்னையின் திருப்பெயர் தேனார் மொழியால், வடமொழியில் மதுரபாஷினி தேனாம்பாள். கருவறையின் வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும் தேவக்கோட்டத்தில் சிற்பிகள் கற்களை உருக்கி செய்திருப்பார்களோ என்று எண்ணும் அளவிற்கு சிற்பங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. தீவினைகளை அகற்றும் பைரவமூர்த்தம். கருவறையின் பின்புற தேவக்கோட்டத்தில் அண்ணாமலையார் அமைந்து அருள் புரிகிறார். சிவபெருமானிடம் ஈஸ்வர பட்டம் பெற்ற சண்டேஸ்வர நாயனாரின் சன்னதி. சனகாதி முனிவர்களுக்கு அறம்புரைக்கும் ஆலமர் செல்வர். இதய கமலத்துள் வீற்றிருக்கும் நாதனை இங்கு கருவறைக்குள் காணலாம் வாருங்கள். துவார பாலகர்கள் எனும் கோயில் வாயிற்காப்பாளர்கள் இருவரும் அருள்புரிய அருவுரு வடிவான லிங்க வடிவத்தில் அருளும் சிவக்கொழுந்தீஸ்வரர். இத்தலத்தில் அருளும் ஈசனின் திருப்பெயர் கொழுந்தீசர் ரம்பேஸ்வரர் ஆளுடை பிள்ளை. இத்தலத்தில் அருளிய திருப்பதிகம் 2ஆம் திருமுறையில் 109வது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம். நீல மார்தரு கண்டனே நெற்றியோர் கண்ணனே ஒற்றைவிடை சூள மார்தரு கையனே துன்று பைம்பொழில்கள் சூழ்ந்தழகாய கோல மாமலர் மணங்கமல் கோட்டூர் நற்கொழுந்தே என்றெழுவார்கள் சால நீள்தல மதனடை புகழ்மிக தாங்குவர் பாங்காலே.
இப்பாடலுக்கான விளக்கம்: நீலகண்டனே, நெற்றிக் கண்ணனே, ஒற்றை விடை மீது ஏறி வருபவனே, முத்தலைச் சூலம் ஏந்திய கையனே, செறிந்த பொழில்களால் சூழப்பட்டதும் அழகிய மலர்களின் மனம் கமழ்மதுமாகிய கோட்டூரில் விளங்கும் கொழுந்தே என்று கூறி அவனை வணங்க எழுபவர் மிக பெரிதாய சிவலோகத்தில் பெருமானுக்கு அருகில் புகழ்பெறத் தங்குவர். இறைவனின் திருவருள் பெற்று நலமுடன் வாழ்க.